கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1500 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். பிரசங்கி சொல்லுகிறார், ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன், வகை தேடினேன். ஆசைதான் எல்லா தீங்குக்கும் காரணமாய் அமைந்து விடுகிறது. பண ஆசை தீமைக்கு வேறாயிருக்கிறது. பிரசங்கி ஆசையை விட்டுவிட வகை தேடினார். அவர் விட்டாரா விடவில்லையா என்பது வேறு. ஆனால் அவருடைய உள்ளத்தில் தோன்றியது, இனி ஆசைப்படக்கூடாது, இந்த உலகத்தில் வாழுகிற வரை ஆசைப்படக்கூடாது என்று அவருடைய உள்ளத்திலே தோன்றினது. இன்றைக்கும் அநேக மகான்கள், அநேக பெரியவர்கள் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள். தேவைகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஆசைகளை விட்டுவிடுங்கள், தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆசைதான் எல்லா தீங்குக்கும் காரணமாயிருக்கிறது. குறிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற பண ஆசை வேறாயிருக்கிறது, தீங்கின் வேறாயிருக்கிறது. சரீர ஆசை, பண ஆசை, சம்பாத்திய ஆசை, தொழில் ஆசை, இப்படி பல ஆசைகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு தேவையானதை அவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவையானதை எல்லாம் கூட கொடுப்பார் ஆண்டவர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உலகத்தில் ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பிரசங்கி விரும்பி இருக்கிறார். இன்னும் கூட உலகத்தில் அநேகர் ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தர் மேல் மாத்திரம் பிரியம் வைத்து வாழ கிருபை செய்யும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 40ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், என் தேவனே உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன், என் தேவனே உம்மில் ஆசை கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் ஆசை வையுங்கள், உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆசையை விட்டுவிடுங்கள், ஆண்டவர் உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.